நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. இப்படித்தான் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தலைவனை தோற்கடித்திருக்கின்றோம். யார் அந்த தலைவன்? ஐநா சபையை பாராட்டிட ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த திட்டங்களிலே ஹைலைட்டான திட்டம் இது. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இந்த திட்டம் ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. எங்கேயாவது ரோட்டிலே சாலையோரத்திலே ஒருத்தன் அடிபட்டு கிடந்தால் அவனை வீடியோவாக எடுத்து வெளியிலே போட்டு அதை லைக்கு ஷேர் அப்படி என்று வெளியிடுவார்கள். யாரும் அவனை கண்டுகொள்ள மாட்டார்கள். அவன் துடித்து சாக வேண்டும் அல்லது 108 எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை யோசித்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற இந்த திட்டத்தை, அரிய திட்டத்தை கொண்டு வந்தார். இதன் ஷரத்து என்னவென்றால், ஒருவன் ரோடில் அடிபட்டு விட்டான் என்றால் அவன் அமெரிக்காக்காரனோ ஆப்பிரிக்காக்காரனோ தென் அமெரிக்காக்காரனோ இல்லை ரஷ்யாக்காரனோ, எந்த ஊர் எந்த நாடு அப்படி என்று இல்லை, எந்த கிராமம் எந்த வழிப்போக்கன் அப்படி என்று இல்லை. அடிபட்டு விட்டால் அவனை உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டியது மனிதாபிமான கடமையாகும். அந்த கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி அடிபட்டு கிடப்பவனையோ ரோட்டில் குத்துயிரும் குலவுயிருமாக கிடப்பவனை கொண்டு போய் மருத்துவமனைகளை சேர்த்தால் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் சேர்ப்பவருக்கு 5000 ரூபாய் பரிசு. அதே போல் 48 மணி நேரத்திற்கு ஆகக்கூடிய வைத்திய செலவுகள் முற்றிலும் ஃப்ரீ, அரசு செலவு. இப்படி என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இதன் பலனாக எத்தனையோ உயிர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன, காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. இந்த காப்பாற்றுதலும் மீட்புதலுக்கும் உரியவரான ஸ்டாலின் அவர்களை தான் கொளத்தூர் மக்களும் இந்த இஎம்ஐயும் சேர்ந்து தோற்கடித்திருக்கிறார்கள். இவர் தோற்கடித்தது ஒரு தனிப்பட்ட ஸ்டாலினை அல்ல, இந்த மகத்தான திட்டத்தை, இந்த மகத்தான திட்டங்களை தரும் நோக்கத்தை. இந்த தமிழ்நாடு வளர்ச்சியை பொறுக்க மாட்டாமல் இப்படி தரங்கெட்டு தலைவிரித்து ஆடுகின்றன இந்த கால யூத் என்று சொல்லக்கூடிய இளைஞர் பட்டாளம். இவர்களுக்கு நாட்டு நடப்பு தெரியவில்லை, என்ன செய்கிறோம் என்று புரியவில்லை. ஏதோ புது மாற்றம் வேண்டும் என்றார்கள். என்ன மாற்றம் என்பதை அவர்களுக்கும் தெரியாது. ஏதோ மாற்றம் வேண்டும், அவ்வளவுதான். திமுக என்பதை மாற்ற வேண்டும், அதுதான் உள்நோக்கம். இதை மாற்றிவிட்டார்கள். சரி, இந்த திட்டத்தை ஐநா சபை அங்கீகரித்தது. இந்த திட்டம் உலக நாடுகளில் வேறு எங்குமே கிடையாது. இந்த திட்டத்தை இன்றைக்கு ஐநா சபை மேற்கொண்டு அனைத்து நாடுகளுக்கும் இந்த திட்டத்தை அறிவுரை சொல்லி நீங்களும் இதை செயல்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு திட்டத்தை ஒரு சின்ன மாநிலத்தினுடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கின்றார். அது ஒரு புறம் இருக்கட்டும், அது காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தால் பிஞ்சு மழலைகளின் வயிற்றுப்பசியை போக்கி அந்த நிரந்தரமான கல்விக்கு ஒரு இடமளித்து ஊக்கமளித்து அந்த பிஞ்சுகள் மழலைகள் பசியின்றி படித்து முன்னேறட்டும் என்று ஒரு உயரிய திட்டத்தை கொடுத்தவரைத்தான் இந்த இவிஎம் கொளத்தூர் மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஸ்டாலினுக்காக தோல்வி அல்ல, மக்களுக்கான தோல்வி. இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிறிய பதிவு. நன்றி, வணக்கம்.